அஸ்ஸலாமு அலைக்கும். ஜைனப் டிசைனிங். இப்போ பழைய சாரீலேருந்து நம்ம மேக்ஸி தான் தைக்க போகிறோம். கையினுடைய சுற்றளவு வந்து 7, அகலம் வந்து 6, உடம்புனுடைய சுற்றளவு 12, முன்கழுத்தினோட உயரம் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். பின் கழுத்தினோட உயரம் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். 6 இன்ச்சு வைக்கிறேன். 2 பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரு ரவுண்ட் ஷேப் தான் வைக்க போகிறேன் ரெண்டுத்துக்கும். கையினுடைய உள்குள் எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு வச்சு நம்ம அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஹைட் வந்து 14, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் 15. உடம்புனுடைய அகலம் கழுத்தினுடைய அகலம் வந்து 3, ஷோல்டருடைய இது வந்து 3. அந்த வீடியோ வந்து எடிட் ஆகிடுச்சு. நான் சொன்ன அளவில் வச்சு தைங்க, கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். முன் 2 ரவுண்ட் ஷேப்புன்றதுனால முன்னாடி இருக்கிறது அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து முன் பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா 2ம் ரவுண்ட் ஷேப்புன்றதுனால எது முன்னாடி பின்னாடின்றது குழம்பிடும். அதனால் எழுதி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தைக்கும் போது கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கும். முன்பக்கத்தில் வந்து கொஞ்சம் உள்குள் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கையில் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும். பின் கழுத்தில் வந்து ஹைட் 5 இன்ச்சு வச்சோம். இப்போ 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் 6 இன்ச்சு. அதை வந்து வெட்டலை, இப்போ தான் வந்து அதை வெட்ட போகிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சிச்சு. இப்போ லைனிங் கீழ் பாட்டம் வந்து நான் 2 மீட்ரு 4 மடிப்பாக மடித்து போட்டிருக்கலாம். ஹைட் வந்து 30 வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நீட்டாக பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வச்சு வெட்டும் போது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பஃப்னு இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெஸ் வந்து ரஃப் யூஸ்க்கு போடுறதுக்கு தான். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பஃப்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மூலிமா கேளுங்க. இப்போ வந்து சாரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்தி போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு. அந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து தைச்சோன்னு சொன்னால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் அதை வந்து மறைச்சி வச்சு தைக்கிற மாதிரி தான் தைக்க போகிறேன். ஓவர் கோட் மாடலு. ஆனால் இது வந்து அந்த மாதிரி ஓவர் கோட் மேலே லேயர் மாரி வராது. அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டு மேலே இன்னொரு லேயர் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பேக் பார்ட்டு. எப்போவுமே லைனிங்கில் மட்டும்தான் கழுத்து வெட்டணும். நார்மல் பீஸ் அந்த இதில் வந்து வெட்டினா கழுத்து வந்து நம்மளுக்கு சரியாக வராது, அகண்டு போயிடும். அதனால் அப்படி தைக்காதீங்க. இப்போ லைனிங்கில் மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க. வந்து கீழ் பாட்டம் வந்து இது வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கேன். ப்ளீட்டட் டைப் தான் வச்சு தைக்க போகிறேன். இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதனா இதில் புரியலைனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மூலிமா கேட்கலாம். கண்டிப்பாக உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். வந்து 4 ஃபோல்டேஜாக அதை வந்து மடித்து எடுத்துக்கலாம். 4 மடிப்பாக. ஹைட் வந்து அதே லைனிங்க்கு எவ்வளோ கொடுத்தோமோ அதே தான் கொடுக்க போகிறோம்.
30 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா அந்த மேல் பாட்டம் வந்து ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அதனால் 1 இன்ச்சு அதுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். கீழே வந்து பார்டர்ன்றதுனால அப்படியே விட்டுடுவேன், வெட்ட மாட்டேன் கீழே. இதே அளவு தான். வந்து நீட்டாக வந்து கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹைட் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அந்த அந்த நம்ம வெட்டி வச்சுருக்க துணியோட இந்த ஹைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட்டில் வந்து மேலே ஒரு லேயர் கொடுத்து தைக்க போகிறேன்னு. அதுதான் முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவு வந்து கழுத்து கையெல்லாம் வெட்டி எடுத்தோமோ அதேமாரி இன்னொரு லைனிங் ப்ளேஸை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழனுடைய கழுத்து கீழே வந்து எவ்வளோ இன்ச் இருக்குது பார்த்துக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. அதில் வந்து 6 வச்சுருக்கேன். ஷோல்டர் வித்து வந்து 4, அதில் 2 எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இப்போ இது வந்து வெட்டிக்கலாம். இந்த மாதிரி டபுள் கலரில் நம்மளுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் இந்த மாதிரி தைச்சோன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ வந்து கை எடுத்துக்கலாம். லைனிங் பீஸும் நார்மல் பீஸும் வச்சு எடுத்துக்கிறேன். கையினோட நீட்டு வந்து 10 இன்ச்சு. ஃபுல் ஹேண்டு தான். கையினுடைய சுற்றளவு வந்து கீழே வந்து 6. இப்போ வந்து அங்கேருந்து மேல் பாட்டம்லேருந்து கீழே வரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து கீழே வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.